எனக்கு கனவு சரியில்லை, மனசும் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் கழித்து இந்தியாவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம சுய ஜாதகத்தை தாண்டி எல்லோரும் எப்படி கொரோனாவில் லாக் ஆனமோ அந்த மாதிரி நேற்று மோடி அவர்களுமே அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணார். இங்கே லாக்டவுன்லாம் போட மாட்டாங்க, போட வேண்டிய தேவையும் இருக்காது. ஏன்னா உங்ககிட்ட பெட்ரோல் இல்லை, நீங்களே வெளியே போக மாட்டீங்க. கேஸ் இல்லைன்னா உங்கள் கம்பெனியே ரன் ஆகாது. ரன் ஆகலைன்னா உங்களுக்கே அங்கே வேலை இல்லை. வேலை இருந்தால் தானே ஒரு ஆள் இன்னொரு இடத்துக்கே போவோம். வேலையே இல்லை அப்படின்னா, ஹோட்டலில் இல்லை அப்படின்னா, எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறும். இதுக்கு என்னென்னா மாற்று வழிக்கு இப்போ வரணும். நீங்கள் ஈவியில் ஸ்கூட்டி, காரு எது வேணாலும் வாங்குங்க, சோலார் பேனல் போடுங்க. எல்லாருமே முந்தி அடித்து ஈபிக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஈபி ரேட்டை ஏற்றிடுவாங்க. இல்லை அதுக்கு ஒரு டிமாண்ட் வரும், அங்கே ஒரு பிரச்சனை வரும். இது இல்லாமல் ஃபைபர் நெட்டு கேபிளை வேறு அவங்க துண்டிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வேறு சொல்கிறாங்க. அப்போ நெட்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு 21வது நிமிஷம் உங்களுக்கு உண்மையாலுமே புரிஞ்சிடும். இந்த 20 நிமிஷம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்களால் இருக்க முடியல அப்படின்னா, ஒரு வேளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுறத விட மென்டலி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. சில பேர் நெட்டு இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கை நடுங்க மாதிரிலாம் ஆயிடுறாங்க. உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள். அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் ரெடி பண்ணுங்கள். இப்போயே சோலார் பேனல் போடுங்க. இல்லைன்னா அந்த பயோ கேஸ் ரெடி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணுங்கள். ராக்கெட் அடுப்பு வாங்குங்க. எந்த வகையில் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு சுரங்கத்தை இப்போ வெட்ட ஆரம்பிச்சிருங்க. இதுதான் நமக்கான காலம். இந்த காலம் சுரங்கம் வெட்டி வைங்க. ஒரு பக்கம் எதிரிக வந்தாங்கன்னா நம்ம இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடிடலாம். ஹெவி ப்ராஜெக்ட், வீடு வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், இதை எல்லாத்தையுமே ஒரு 6 மாத காலம் தள்ளி போடுங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இது எல்லாமே பண்ணிக்கலாம். நாடு சீர்நிலைக்கு வரணும். எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைங்கிற ரேஞ்சுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல போய் குமியும் போது தான் அங்கே டிமாண்டே கிரியேட் ஆகுது. நம்ம தான் பிரச்சனையே உருவாக்குறோம். டிஃபால்ட்டாக இங்கே பிரச்சனை இல்லை. போன வீடியோவில் நான் இதை சொல்லியிருந்தேன். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா இதை வச்சு சில பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு இது உறுத்த ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்கள். எது பண்ணாலும் சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்கள். தயாராகி கம்முன்னு இருங்க. எடுத்து இன்னொருத்தன்ட்ட போய் இந்த மாதிரியே நாடே திவாலாக போகுதாம்மா, மோடி சொல்லிட்டாரு, பேண்டமிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆக போகுதாம்மா அப்படி சொன்னான். நான் உங்களை அலாட் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. செலவுகளை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த மாதம் எல்லாருமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நானுமே கட்டணும். எங்கிட்டயே பணம் இல்லை. கோயில் வேலைக்கு எல்லாம் பணம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நானே ஐயாட்ட கேட்டிருக்கேன், ஐயா எனக்கு அந்த மாதிரி அந்த பணம் வேணும். ஒன்றும் பிரச்சனை, அது கொடுத்துட்டாரு, ஏன் பிரச்சனை. ஆனால் இதே மாதிரி தான் எல்லாரும் இப்போ நிறைய பேர் போய் தங்கத்தை அடமானம் வைப்பீங்க. அடமானம் வச்சு தான் ஃபீஸ் கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் தான் இந்த நகை மீட்ட நகையை நீங்கள் திரும்புவீங்க. இப்போ இந்த அடுத்த மாதம் உங்களுக்கு கல்யாணம் இருக்காது, சித்திரை மாதம் வரப்போகுது, வைகாசியில் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு போகணும், அப்போ நகை வேணும், மீட்கணும், பணம் வேணும். எஸ், இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதனால் கவர்மெண்ட்லேயுமே புதுசாக போடுறாங்க. என்னென்னா, நீங்கள் தங்கத்தை இது வரைக்கும் கொண்டு போய் வீட்டில் இருக்கிற நகை அடமானம் வச்சிங்க இல்லையா, இந்த நகையை எங்கே வாங்கினீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கல. ஆனால் இனிமேல் ஏப்ரல் 1 இருந்து இந்த மாதிரி நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா இந்த நகையை வாங்குறதுக்கான சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் முன்னையே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் 100 கிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 3 பேர் அக்கௌண்ட்டில் வைங்க. உங்கள் நகைகளை ஒருவேளை நாடு திவால் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். பல நாடுகள் இப்படி நடந்திருக்கு. தங்கம் தான் அடுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஆள். அதனால் இந்த ஆளுக்கு டிமாண்ட் வரும். இப்போ ரேட் ஏறிட்டு இருக்கு. கோல்டு 12,000க்கு போச்சு, 11,000க்கு வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். இன்றைக்கி 13,445 ரூபாய்க்கு குப்புன்னு ஏறிடுச்சு. ஒரே நாளில் 400 ஏறி எங்கேயோ போயிட்டார். மீண்டும் இவர் 14,000 நாளைக்கு கிராஸ் பண்ணிடுவார். ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த ஹர்மோஸ் ஜலசந்தியில் அவங்க டாலர் பண்ண $2 மில்லியன் கேட்டாங்க இல்லையா. டாலரில் வாங்கினா தானே நீங்கள் அமெரிக்கா டாமினேட் ஆகுது, நீங்கள் எனக்கு சைனா கரன்சியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை கேட்டு நாங்கள் டாலரே இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க டாலருக்கு மாற்ற நாங்கள் போகிறோன்னு சொல்லி ஈரான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த போர் தொடுக்குறாங்க. இஸ்ரேல்லையும் பதற்றமான சூழ்நிலை. இனிமேல் யார்கிட்டையும் போர் நடத்தக்கூடிய தெம்பு இல்லை. அமெரிக்காவும் அப்படி தான். அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை பேரை நீங்கள் அடிப்பீங்க, எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே அடித்தா இங்கே பாதிக்கப்படும். 2வது அணு ஆயுதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அணு ஆயுதம் வெடித்தா 50 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எந்த பில்டிங்குமே ஸ்ட்ராங்காக இருக்காது, அதெல்லாம் வீக் ஆகிடும். 2வது 100 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லாருக்கும் த்ராட் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். 200 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய மண்ணில்
எந்த விளைச்சலும் அடுத்த 1000 வருடங்களுக்கு ஏற்படாது. இப்போ அணுகுண்டு விழுந்துச்சு இல்லையா, அங்கே புல் பூண்டு கூட முளைக்காது. இதுதான் அணுகுண்டோட சக்தி. இப்படி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அவன் தான் என்ன பண்ணுவான், இல்லை நம்ம தான் என்ன பண்ணுவோம்? என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை லீவுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி இருக்கிற மளிகை கடைக்கு போனாலே நான் ரொம்ப சிரமமாக ஃபீல் பண்ணுறேன். அவன் பூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பான். பட்டு இங்கே இதை நம்பி இருக்கிற 100 குடும்பங்கள் நாங்கள் சஃபர் ஆகிறோம் ஒரு மளிகை கடை பூட்டினாலே. அப்போ குளோபலாக ஒரு பெட்ரோலியம் கிணறு பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்க தான் நாடுகளுக்கே சப்ளை பண்ணுறாங்க. அதை நம்பி இருந்த தொழிலாளர்கள், டிரைவர்ஸ், அந்த வெஹிக்கிள் ஓனர், அதை அவங்க இஎம்ஐயில் வாங்கினவங்க, அதிலிருந்து அடுத்த பை ப்ராடக்ட், அவங்கள நம்பி வேலை செஞ்சவங்க, பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சவங்க, இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் அடி வாங்குவாங்க. என்றைக்கும் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்த உடனே யாருக்காவது இழப்பு வந்துச்சா? வரல. பணம் மதிப்பிழப்பு படுத்த உடனே அடுத்த நாளே யாருக்காவது சோறுக்கு திண்டாட்டம் வந்துச்சா? வரல. ஆனால் 2 வருஷம் கழிச்சு வந்துச்சு. திருப்பூரே திவாலாச்சு. நான் திருப்பூர்காரன். ஆனால் இதுக்கு பிரச்சனை இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டிமானிட்டைசேஷன் தான் இதுக்கு காரணம்னு சொன்னால் பின்னாடிலாம் ஏற்றுக்கல. ஏங்க ஜிஎஸ்டி வந்து 1 வருஷம் ஆக போகுது, இப்போ வந்து ஜிஎஸ்டியை ஒரு காரணமாக சொல்கிறீங்க. பண மதிப்பிழப்பு ஏற்பட்டு 1 வருஷம் ஆகுது. ஏங்க லாக்டவுன் போட்ட அன்னைக்கு எல்லாருமே பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டோம், எல்லாருமே லாக்டவுனில் ஜாலியாக இருந்தோம், பரமப்பதம் விளையாண்டோம், கேரம் போர்டு விளையாண்டோம், குடும்பமாக ஒத்துமையாக இருந்தோம். ஆனால் 15ஆவது நாள் அப்போ தான் பயம் வந்துச்சு. அடுத்து வாடகை எப்படி கட்ட போகிறோம், இஎம்ஐ எப்படி பண்ண போகிறோம், ஏன் நமக்கு முதல் நாள் பயம் வரல? அதைத்தான் சொன்னேன். அணுகுண்டு போட்டால் அடுத்த நாள் எல்லாருக்கும் பிரச்சனை வராது. 6 மாதம் கழிச்சு பிரச்சனை தலை விரிச்சு ஆடும். இதை புரிஞ்சுக்கோங்க. இதை தான் மற்றவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. 6 மாதம் கழிச்சு இந்தியாவுக்கே ஒரு தட்டுப்பாடு வந்து லாக்டவுனை விட ஒரு பெரிய தண்டனை கிடச்சிது அப்படின்னா அதுக்கு அணுகுண்டு தான் காரணம் அப்படின்னு சொன்னால் உண்மையாலும் பாருங்களேன், அப்போ சில பேர் நம்ப மாட்டாங்க. ஏங்க அன்னைக்கு போட்ட அணுகுண்டு, ஆமாயா, உன்னைய வந்து அடையிறதுக்கு அதனுடைய பாதிப்பு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு 6 மாதம் டைம் எடுத்துக்கும், பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கும். சவுதி அரேபியாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. துபாயில் ஒரு நாளைக்கு 24,000 கோடி அவங்களுக்கு நஷ்டமாகுது. ஏர்லைன்ஸ் நிறுத்தி வச்சா 12 மணி நேரத்துக்கு 13,000 கோடி லாஸ் ஆகுதாமா அவங்களுக்கு. இப்போ அவங்களுடைய டூரிஸ்ட்டு நம்பி இருந்தாங்க இல்லையா, அந்த பொருளாதாரம் அப்படியே அடி வாங்கிருச்சு. இனி 6 மாத காலத்துக்கு எந்த டூரிஸ்ட்டும் துபாய்க்குள்ளே போக மாட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்க வெளியே போகிறதோட சரி. இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே துபாய் கட் ஆகும். 6 மாதங்களில் இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க எங்கேயாவது ஒரு அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் இங்கே உள்ளே போட்டிருப்பாங்க. இதை நம்பியிருப்பாங்க, இதை ரிட்டர்ன் வரும் நம்பியிருப்பாங்க. இப்போ இங்கிருந்து வலிச்சு எடுத்தது இங்கே போட்டது 2மே பாதிக்கப்படும். இப்படி தான் பிரச்சனை வந்து சுற்றி வளைக்கும். அதுதான் சொல்கிறோம், ஜோதிடர்கள் எல்லாமே காட்டுக்கத்தான் கத்துறோம். எல்லாருக்கும் பிரச்சனை தான். நீங்கள் ஒன்றே, 2வது கும்பலாக போய் ஒரு இடத்துல ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. 2வது பேனிக் ஆகாதீங்க. 2வது சைலண்ட்டாக அடுத்த பிளான் பி போட்டு அதுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகே, இதை சைலண்ட்டாக பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. நாடு சேஃப் ஜோனுக்கு போகும். எனக்கு இதெல்லாம் இப்படி நீங்கள்லாம் பண்ணி க்ரியேட் பண்ணுறங்காட்டி தான் எனக்கே பயம் வருது. இல்லைன்னா நானே ஸ்டெமினா கரெக்டாக தான் இருக்கேன், பிரச்சனையே இல்லை, நாடு ஸ்மூத்தாக போயிடும். கொரோனாவில் இருந்தே 1 வருஷம் 1.5 வருஷத்தில் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் 6 மாதத்தில் மீண்டு வந்துடலாம். 6 மாதம் உண்மையாலுமே கடுமையாக இருக்கும், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மீண்டு வரக்கூடிய பிரச்சனை. இதற்காக தேவையில்லாமல் யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க. இது மீண்டு வரக்கூடிய எளிய பிரச்சனை. கிழக்கு சித்த நமோ நமः.